The Samayam Ganachari Kumaravargam are a group of 5 men who inaugurate the festival by tying a sacred thread called the kapu around their wrists at the beginning of the festival. They would live in the Dharmaraja Draupadi Amman temple for the entire duration of the festival and would only return home on completion of the festival after removing the sacred thread, the kapu, from their wrists. Their special status in the village lasts only for the duration of the festival, after which they would again resume their ordinary lives in the villages. They also don on multiple roles in the various village rituals of the epic performed in the village. In one ritual, there would be the 5 Pandavas escaping from the burning lacquer palace. In another ritual, there would be Aravan sacrificing themselves to Kali to ensure victory for the Pandavas. In the final ritual of the killing of Duryodhana, there would be the 5 Kaurava warriors deputed to guard Duryodhana from Bhima. ஒரு நாளைக்கு 5 ரூபா குடிக்க தெரியுமா ஆடி மேசா 5 ரூபா வருஷம் தான் 20 30 கலப்பிடிப்பேன் மாமூலை The Samayam Ganachari Kumaravargam appears to have been a way of networking in these villages, but this network seems to exist only in 39 villages surrounding the village of Bolur in Tiruvannamalai district. In this network around Bolur, it is mandatory that the Samayam Ganachari Kumaravargam of one village attend the Mahabharata festivals in the other 38 villages of the consortium. Now in most villages, excepting for those around Bolur, the Samayam Ganachari Kumaravargam are independent of each other, while still performing the function of the Samayam in their own villages. இப்போ இந்த ஆதமங்கலம் புதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, போலூர் டு வேரலூர் மூலக்காடு போகிற வழியில். சென்ற ஆண்டுக்கு முன்னாண்டு அங்கடியன் பாரதம் பேசினேன். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 35 ஊர் சமயம் இருக்கும். அங்கே பாரத விழா நடத்துகிறாங்கன்னா அத்தனை ஊருக்கும் போயிட்டு இவங்க தாம்பூலம் வைத்து முறைப்படி அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அந்த சமயதாரர்கள்லாம் வந்து அந்த விழாவில் வந்து தீமிதி விழா அன்றைக்கி படுகளத்து அன்றைக்கி வந்து கலந்துக்குவாங்க. அவங்கள முறையான அழைப்பு தந்து அந்த ஊரில் இருக்கிற சமயம் கணாச்சாரி குமாரவர்க்கம் சொல்லக்கூடிய தர்மகர்த்தாக்கள் இவங்க அத்தனை பேரும் அந்த குழுவோடு வருவாங்க. இந்த ஊர் விழாவுக்கு 35 ஊர் சமயம் வரும். 35 ஊர் சமயமும் அன்னைக்கு வரும்போது அவங்கள இந்த ஊரில் இருக்கிற சமயதாரர்கள் அந்த குழு போயிட்டு பம்பை முழக்கத்தோட மேளவாத்தியத்தோடு அவங்கள வரவேற்பு கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அழைச்சிக்கிட்டு வந்து தீ மிதிக்கும் போது அத்தனை ஊர் சமயத்தோட சமயம் குமாரவர்க்கம் கணாச்சாரி தர்மகர்த்தாக்கள் இவங்க அத்தனை பேரும் வந்து அன்னைக்கு அந்த தீமிதி விழாவில் தீயில் இறங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழு அது.
இந்த அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு உண்டு. சமயம் போய் அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு வந்துட்டா அவன் வராதுன்னு வந்துட்டான்னா அவனுக்கு ஃபைனு 2 உண்டா வெள்ள பயன். ஊர்லேயே அவங்க ஊரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா நான் வரலன்னு தகவல் கொடுத்தோன்னு போய், ஐயோ இந்த முறை எங்களால் வர்றதுக்கு இல்லை தகவல் கொடுங்க ஒன்றுமே சொல்ல நின்றுட்டான்னா ஃபைன் போட்டுருவோம். அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஊர்களுக்கு மட்டும். அப்படி வந்து சமயத்தார் வந்து சேர்றதுனா சமயம். அவங்கெல்லாம் வந்து அந்த குழுவோட அதில் அந்த விழா நாட்களில் முழுமையாக அங்கே இருந்து அவங்க செயல்படுவதற்காக அந்த ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க அந்த குழு முன்னோர்கள் அமைச்சது. அப்போ அந்த காலத்தில் விழா தொடங்குற காலத்தில் அமைச்சது. இது இந்த பக்கம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கோயிலில் மட்டும் சமயம், கணாச்சாரி, குமார மக்கள் எல்லாம் அந்த இடத்துலலாம் உண்டு. அந்தந்த இடத்துக்கு நியமிச்சுக்கிட்டு தானே சரி. அங்கே சமயத்தார்னா அவங்க தான். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி போனீங்கனாலும் எப்படி இருந்தீங்களா அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு சில சடங்குகள். இது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துலேருந்தே அமைச்சுக்கிட்டாங்க. In Kazhiur, the main village where we did our field work, the festival was resuming after a gap of 12 years. And most of the senior citizens were either too old to participate or had passed away in the interim period. Hence, the role of the Samayam Ganachari Kumaravargam, a hereditary function passed from father to son, had been passed on to young men in their 20s and 30s who were really clueless as to what their position entailed. They would have been too young when the festival was last performed in the village to have learned from their fathers as to what their responsibilities entailed. But surprisingly, still the festival was conducted successfully. That is when the decentralization of the organization of the festival first became apparent to us. The entire festival is actually like a gigantic jigsaw puzzle with various custodians holding the individual pieces. Each day of the festival or each event had different sponsors who alone knew what had to be done on that particular day. And this right was very fiercely guarded. நாங்கள் வந்து இந்த 11 வருஷம், அப்போது எங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணும்போது எங்களுக்கு சுத்தமாக அவ்வளோ தெரியாது. அவங்க அப்போ அந்த டைமில் வேலை வெட்டி படிப்பு அப்படின்னு ஓடிடுறோம்ல கற்றுக்கிற டைமில். இப்போ இந்த வயசில் வந்து தான் சரி அப்படி வந்து நிற்போம் கோயிலுக்காக அப்படின்னு. இதை செய்கிறதுக்குன்னு அவங்கக்கிட்ட ஒரு வரைமுறையான புத்தகம் வச்சுருந்தாங்க. நோட்டில் வந்து இந்த மாதிரிலாம் செய்யணும், சடங்குகள் இந்த மாதிரிலான்றது. அது வந்து ஒரு விருதுனக்காரர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம்தான் இறந்துட்டார். அவருக்கு வந்து முழுசாக தெரியும். இப்போ அந்த புக்ஸை நாங்கள் கேட்டோம், அது இல்லைன்ட்டாங்க. சரி, அதனால் நாங்களே கேட்டு பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போது ஒரு ஊரில் சில ஊரில் 60 வருஷம் 50 வருஷம் பாரதம் நடக்காமலே இருக்கும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, மறந்துடுவாங்க. அப்படி மறந்து போன ஊரில் வந்து மறுபடியும் பழைய பிரகாரமே கொண்டு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ பிராமணருக்கு ஒரு உபயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பொதுவாக ஒரு சொல்கிறேன், பிராமணருக்கு ஒரு உபயம் இருக்குது. நிறைய ஊரில் இப்போ பிராமணர்கள் ஊர்லேயே இல்லை, எல்லாம் பிழைப்புக்காக வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கிற ஊரில் பிராமணர் உபயத்தை யாருப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சரிப்பா இப்போ யார் இருக்கிறாங்க, ஒரு கவுண்டர் சமுதாயமே 2 தெரு 3 தெருவாக பிரிஞ்சிருக்குது. அதில் வந்து எனக்கு தனியாக கொடுத்துறாம்பா, என்னோட நான் செய்ய விருப்பல. Kazhiur, a village with a history stretching back 1000 years, once had 7 streets, each named after the jati of the people who inhabited these streets. Each of these jatis had been assigned the sponsorship of a day or of an event that celebrated their identity or family craft. The Udayars, a community of potters, would undertake the responsibility of constructing the 100 feet Duryodhana sculpture. The Yadavas would take charge of all events associated with Krishna, as Krishna was an Yadava by birth. The Vanyas would have control over all rituals concerned with Draupadi, because like Draupadi, they too were born out of fire. And the Adi Dravidas, the largest population demographic in this village, with over 100 families, had the sponsorship of the penultimate day's event, the 18th Day War. Over the years, a lot of migration had taken place, and there was just one Mudaliar family living in the Vailalar street, and there were no craftsmen living in the street named after them. Hence, the sponsorship had been passed on from the jati concerned
to the entire street currently populated by multiple jatis. I was curious as to how continuity was maintained in what was obviously a ruptured tradition. The answer given was deceptively simple. முன்ன வந்து மோலியார் வீட்டிலும் செஞ்சுருந்தாங்க. 12 வீட்டுக்காரர் இருந்தோம். அந்த 12 வீட்டுக்காரர் அப்பா இருக்கும்போது அவங்க வேலையாளர் மட்டும் உபயோகம் பண்ணிட்டு காலையில் அம்மனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தோம். இப்போ வேலையெல்லாம் எல்லாம் இதுவாகி போச்சு. எல்லாம் வெளியிலையும் போயிட்டாங்க, யாரும் இல்லை. அதனால் இப்போ தெருவே உபயோகம் ஆகிப்போச்சு. இந்த 1000 வயசு செட்டியார் வந்து சமூகம் இந்த திருவிழாவை காலாகாலமாக செய்யுது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நிதி கொடுப்பாங்க, இருக்கப்பட்டவங்க அதிகமாக கொடுப்பாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி திருவிழாவை சந்தோஷமாக முடிக்கும். ஊர் ஜனங்க ஒத்துழைப்போடு செய்யும். ஊர் ஜனங்க இல்லாத எந்த ஒரு வேலையும் ஆகாது. இப்போ நாங்கள் காலாகாலமாக செஞ்சுக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி வந்து 1000 வயசு செட்டியாருடைய உபயம். இது வந்து 40 தலைக்கட்டு இருக்குது. அப்படி காலப்போக்கு கொஞ்சம் நெஞ்சம் குறைஞ்சிடுச்சு, இப்போ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதில் இந்த இன்னியன் தினத்தில் சுந்தரி மலை தான் நாங்கள் எப்பயுமே செய்கிறது. ஆனால் ராஜசுக யாகனாங்க நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். யார் யார் எந்தெந்த சமூகத்தை சார்ந்த யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ எங்கள் தெரு வந்து கருணிகர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. கருணிகர் தெருன்றத வந்து அந்த காலத்தில் வந்து மணிக்கார்ன்றவங்க வந்து அப்போ வந்து இந்த இந்த கணக்க பிள்ளைன்றவங்க மட்டும் தான் அப்போ வந்து மணிக்காராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் தெருவில் தான் வந்து குடியேறாங்க. வீடு அவங்களே வீடு வாங்கி இங்கேயே இருந்தாங்க. காலப்போக்கில் அது கருணிகர் தெரு இருந்தது, இப்போ வந்து கணக்கு தெரு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறது வந்து எங்கள் மொத்தம் இருந்தது வந்து ஒரு 50 வீட்டுக்கு மேலே நாங்கள் இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து யாருமே இங்கே இல்லை. எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒருத்தர் செய்யார் போயிட்டாங்க, மெட்ராஸ் போயிட்டாங்க, நிறைய பேர் மெட்ராஸ் போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் திருவிழா அப்படின்னும் போது பார்த்தா அப்படின்னா கம்பல்சரி எல்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு தலைக்கட்டுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் 32 பேர் வருது. அந்த 32 பேரை நாங்கள் 2 பேர் விட்டு 30 பேர் மட்டும், ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப போராக இருப்பாங்க வேணான்றதுனால 30 பேர் போட்டு 1,50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். கம்மார் தேர்தலில் கார்பெண்டர் வந்து தனியாக அவங்க சொந்த செலவில் அவங்க செஞ்சுக்க போகிறாங்க. இப்போது வன்னியருக்கு வந்து ஒரு அர்ஜுனன் தவளை நாடகம் கொடுத்தீங்கன்னா அந்த வன்னியர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா வெளியில் போய்ட்டு ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு வந்தால் தான் அந்த கார்பெண்டருக்கு அந்த மரம் வருது. இப்போ நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா அது வெளியே செலவு பண்ண சொன்னால் ஒரு 15,000 ரூபாய் ஆகும். இப்போ அந்த 15,000 ரூபாய் அவரே செஞ்சுக்கிற மாதிரி சொந்த உழைப்பிலே செஞ்சுக்கிற மாதிரி ஆகிப்போதும் இல்லைங்களா? அதனால் அந்தந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு வந்து உபயோகம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உடையார்களுக்கு வந்து இந்த 18ஆம் ஒரு துரியோதனன் செய்கிறது, அரவான் கலபலி அன்னைக்கு அரவான் தலை செஞ்சு அந்த வடிவமைப்பிக்கிறது அப்படி செஞ்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அர்ஜுனன் தவளை நாடகத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவும் தொழில் ரீதியாக வர்ற மாதிரி தெரியல. The episodes of the Mahabharata performed as village rituals are very important, as it is by performing these rituals that the village claims co-ownership of the epic. The rituals are performed by the villagers themselves, whereas professional storytellers and Kuthu actors would be hired by the villagers to perform the other two components of the festival. It is by performing narratives of the epics as village rituals, each village inscribes itself into the Mahabharata. Now the Great War is not just a recounting of a war fought elsewhere, but becomes a memory of the village itself. கொடியேற்றின பிறகு அங்கே கோயிலில் அந்த சிலைகள் இருக்கும். தருமர் தவிர, தருமர் வந்து மூலவராக இருப்பார். தருமர் வந்து மூலவர், அவருக்கு தனி மரச்சிலைகள் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பஞ்சபூதங்கள். அதில் நிலம் சகாதேவன், நீர் நகுலன், நெருப்பு அர்ஜுனன், காற்று பேமன், தர்மராஜா ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களில் 4 அசையம், ஆகாயம் அசையாது. அதுக்கு அடையாளமாக தான் அசையாமல் மூலவராக இருப்பார் தர்மர். இவங்க 4 பேருக்கும் சிலை இருக்கும். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மருடைய சிலையை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய கொடுமையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய பேரன் பரீட்சித்துக்கு பட்டம் கட்டிட்டு சொர்க்கத்துக்கு கிளம்பிடுறாரு. அவர் கலியுகம் கொடுமையை பார்க்கக்கூடாதுன்னு. அதனால் இப்போ கலியுகத்தில் அவரை ஏன் வெளியே கொண்டு வரணும்? அதனால் தர்மராஜா சிலையை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இப்படி 100க்கு 99 பங்கு இருக்குது. ஒரு பங்கு தர்மராஜா சிலையை வெளியே கொண்டு வர்ற ஊரும் சிலது இருக்குது. தர்மராஜா சிலையை வெளியே கொண்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கலியுகத்தில் நடக்கிற கொடுமையெல்லாம் அந்த புண்ணியவாளம் பார்வைப்பட்டாவது குறையட்டுமே, அதுக்காக கொண்டு வர்றோம். சில ஊரில் வந்து பார்ப்பாங்க பஞ்சபாண்டவர் 5 பேருடைய தலையை கொண்டு வந்து வைப்பாங்க.
சில ஊரில் வந்து சகுனியும் கூட சிலை செய்வாங்க, 2 சிலை செய்வாங்க. ஒன்று துரியோதனை, இன்னொன்று சகுனின்னு செய்வாங்க. அது ஒரு ஒரு வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆதாரமான அடிப்படையான ஆதாரம் எதுவுமே இல்லை. இல்லை, வெள்ளியிலையும் இல்லை, நல்லாப்பள்ளியிலையும் இல்லை. பாரத கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு சம்பிரதாயம், சடங்காக தான் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள். அவங்க முன்னாடி செஞ்சாங்க, அதை இப்போ செய்கிறாங்க, அப்படி தான் பார்க்குறோம். One document seemed sacrosanct and no alteration was allowed on this original document. This was an invitation to the festival with details about which street would be sponsoring which event and the kuthu that had to be enacted that particular night. This program list, called the notice, was specific to each village. This notice is really an important sociological document offering insights as to the Jati demographics of the original inhabitants, whether the village was once a Vaishnava or a Shaiva village. There have also been instances in many villages where attempts made by the village elders to hand over the rights of sponsorship of an event from one community to another more powerful community have also led to conflicts. Because of this, again, these festivals were unable to conduct the Mahabharata festivals for many years. The Mahabharata festivals could only be conducted after these conflicts were resolved amicably. Each notice from different villages highlights different episodes from the epic. Manivasakan, the storyteller we recorded at Kazhiur and Kelur, said that it was virtually impossible to narrate the entire Mahabharata in 20 or 30 days of the festival. He said that different villages highlighting different episodes of the Mahabharata made it possible for the floating audience to get a highly nuanced understanding of the Mahabharata after attending multiple Mahabharata festivals in multiple villages. சில கிராமங்களில் வந்து உற்சவம் இருக்கும். எங்களுக்கு வந்து 20 நாள் பாரத்தில் 10 days எங்களுக்கு வந்து உற்சவம் அப்படின்னுவாங்க. அந்த உற்சவத்தை மாற்றுறது யாராலையும் முடியாது. அவங்க என்ன உற்சவமோ அதுதான் நம்ம தலைப்பாக கொடுத்தாகணும். அது வந்து லாஸ்ட் 10 days வந்து யாராலையும் மாற்ற முடியாது. பாரதக்காரர் வந்து 2 மணிக்கு உட்காந்து பிரசங்கம் சொல்லிடுவாருங்க, 5 6 வரலும். அதுக்கு பிறகு அது என்ன பிரசங்கம் பண்ணுறாரோ அன்று நைட்டு அதே கூத்து நடைபெறும், கட்டை கூத்து. அந்த கூத்து பிரகாரம் மறுநாள் காலையில் 9 to 10:30 அந்த அதில் வில் விளைச்சி தானே கல்யாணம் பண்ணுறாருங்க, அதை கல்யாணம் இருக்குங்க. முறைப்படி இங்கேருந்து வீட்டிலேருந்து வரிசையெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு திருவிழா நடத்துங்க, கல்யாணம் பண்ணுவோம். அந்த 20 நாள் பாரதத்தில் மட்டும்தான் இது நாடகமும் சொற்பொழிவும், பகலில் சொற்பொழிவும், இரவு நாடகமும் மேட்ச் ஆகும். முதல் உபயம் வந்து வேளாளர், அதாவது சைவ வேளாளர் மூலியாருங்க, அவங்களும் வன்னியர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. 2வது உபயம் வந்து நாயுடு. 3வது உபயம் வந்து செட்டியார், பேர் செட்டியார். ஒரு 5-6 பேர் நாங்கள்லாம் போயிட்டாங்க, இப்போ ஒரே ஆள் செய்கிறாப்புல. பாஞ்சாலி துயில், பள்ளத்தூரில் இருக்கிறவங்க பாஞ்சாலி துயில் பண்ணுறாங்க, காலங்காலமாக அவங்க தான் பண்ணிட்டு வராங்க. 5வது உபயம் வந்து கம்மாளர் தெரு. கம்மாளர்னால் வந்து தச்சன், கருமா, அதில் கவுடருங்கிறாங்க, நாயுடுங்கிறாங்க. அந்த 5 ஜாதியும் சேர்ந்து அவங்க தபசு. 6வது வந்து அதான் கருணிகத்தில் சொன்ன மாதிரி அது கீச்சகவதம். 7வது கிருஷ்ணந்தூது யாதவர். கலைபலி கொடுத்து களம் புகுதல் மேட்டுத்தெருவில் இருக்கிறவங்க வன்னியர் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ மேட்டுத்தெருலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டியாரும் அங்கே தான் குடும்பம் இருக்கிறாங்க. அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க மட்டும் அந்த செட்டியார் அவங்க பண்ணிடுறாங்க. இந்த இது வந்து மேட்டுத்தெருவில் இருக்கிற வன்னியர்கள் மட்டும் அன்றைக்கி கடைபலி கொடுத்து கர்ணம் மோட்சம் அப்படின்றத அவங்க அன்றைக்கி அந்த கூத்து அவங்க வச்சிடுறாங்க. வந்துட்டு ஆதி திராவிடர்கள்னு சொல்லிட்டு 18ஆம் போர் அவங்க நடத்துகிறாங்க. எப்பவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. 18ஆம் போர் நைட்னா மறுநாள் காலையில் வந்து, அதாவது நேரத்துக்குலாம் இன்னும் முன்னே 12 மணிக்கு முன்னே படுகலம், சாயங்காலம் தீமிதி. There were 3 places which were once famous and would draw huge crowds for the Mahabharata festivals for the unique feature that they offered. People would visit the 100-day Arcot Mahabharata festival just to see the massive sculpture of Aravan erected for the festival. Manamati, a village of weavers, was famous for its nuleni, a ladder made from cotton, where each family in the village would weave a rung of the ladder needed for a ritual called Arjuna Tapas. And Uttaramerur, a village with a huge community of potters, was famous for its majestic Duryodhana sculpture. This made each festival unique to that particular village, and no 2 festivals were ever exactly the same.
அந்த காலத்தில் வந்து எப்படிங்கன்னா இந்த ஊரில் வந்து 400-300 தறிக்கிட்ட இருந்ததுங்க. தறி தாங்க பிரதான தொழில் இந்த மானாம்பதியில். அதனால் ஒவ்வொரு வீட்டையும் 2 தறி, குறைந்தபட்சம் 2 தறி இருக்கும். அந்த நூலை வந்து நாங்கள் வந்து அந்த திருவிழாவுக்கோசமே அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொந்தா தருவாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் கலெக்ட் பண்ணி அந்த பொந்து, அந்த குறுக்க அந்த படி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் வந்து அன்னக்கோல் சொல்லுவாங்க. அந்த கோலை வந்து அதுவும் பாவுக்கு யூஸ் பண்ணுற கோல் தாங்க. அதையும் தானமாக கொடுப்பாங்க. அதை கொடுத்து அதன் மூலமாக அந்த நூலை ஜாயின் பண்ணி அதன் மூலமாக தான் வந்து மரம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. திருவிழா முடிஞ்சு ஒரு 4 நாள் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் நெசவு தொழிலை செய்ய முடியாது. அந்த கோல் இருந்தால் தான் பாவே துவைய முடியும். அந்த திருவிழா முடிகிற காலம் வரைக்கும் பாவெல்லாம் துவைய மாட்டாங்க. திருவிழாவுக்கோசமே அந்த அளவுக்கு செய்வாங்க. அந்த இது பண்ணி திருவிழா முடிஞ்சோடனே எல்லாருக்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் அதை இது பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி வந்து ஒரு ஊரில் அந்த திருவிழானாலே நெசவாளருடைய பங்கு அது ரொம்ப திருப்திகரமாக செய்வாங்க. மற்ற ஊரில் எப்படி இந்த மானாம்பதி பொறுத்த வரைக்கும் அந்த நூல் அணிக்கு வந்து மிகவும் பங்கு ஏற்கிறது வந்து நெசவாளருந்தாங்க. இது மாதிரி செய்து நம்ம மரத்தை எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாதிரி நூல் போட்டு கொம்பு குறுக்க போட்டு நம்ம செட் பண்ணினே வந்து நீட்டாக செய்து கட்டிட்டு அப்புறம் மரத்தில் ஏறி இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அது உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தூரமாக ஏறத்துக்கும் சைடாக வர ஏறத்துக்கோசம் கொஞ்சம் 50 அடி 20 அடி தள்ளி கட்டுவோம். கட்டிட்டு அதில் அர்ஜுனன் வந்து மேலே ஏறி தவந்துவார். The other important detail which emerged was that one season the festival were really cashless festivals. Each member of the village would not contribute cash for the festival, but rather would contribute with their own labor for a particular event. Now with most of the craftspeople of the village having migrated elsewhere, everything has to be outsourced, and the cost of conducting a festival can range between a sum of rupees 15 lakhs to 100 lakhs. Money for the festival is currently raised from the village revenue by leasing out the rights for fishing license and the selling of the produce of the village commons. This would be augmented by individual collections from each family in the village, which would contribute money for the event that their street had undertaken to sponsor in the festival. This is called Talaikattu, and each family's contribution can vary between 1,000 rupees to 3,000 rupees, depending upon the scale of the event which was being sponsored. The entire revenue for conducting this massive festival is raised from within the village itself, making this one of the largest independent theatre festivals in the world. There is also a tremendous sense of competition between the streets as to whose event in the festival was the grandest.
இப்போது இந்த விழாக்கு செலவு பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஊர் சார்பில் வந்து நாட்டாமக்காரர்கள் பொது செலவுகளை அவங்க செய்யணும். ஊரில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு பொதுவாக வரக்கூடிய டொனேஷனை கலெக்ட் பண்ணி, அப்புறம் இந்த வாத்து ஏலம், புளியாமரம் ஏலம், மற்றபடி இந்த மீன் மச்சை ஏலம், ஏரி ஏலம் இதெல்லாம் வச்சு ஓரளவு பண்ணிடுவாங்க. அந்த செலவு வரைக்கும் பொது செலவுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உபயதாரர்கள் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதி பிரிவு தகுந்த மாதிரி அவங்க செலவு பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் 1.5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 3 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாள் கூத்து உபயதாரர் 2 லட்சம்னு போட்டால் கூட அதுவே 20 லட்சம் வந்துடும். இப்போ நாங்கள் பொதுவாக பண்ணக்கூடிய செலவு அது ஒரு 8 லட்சம், 28 லட்சம். அதுக்கு மேலே போகும். ஆமாம், அதுக்கு மேலே ஒரு 2-3 போகும். அந்த 18ஆம் ஊர்வலன்றது எங்களுடைய உபயம். அதுக்காக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 700 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு 75,000 ரூபாய் வசூல் பண்ணி அந்த திரௌபதி அம்மனுக்கு செலவு பண்ணுவோம். சாத்துப்பிடி செலவு, நல்லா நல்லா பிரம்மாண்டமாக சாமி ஜோடிப்பு, வான வேடிக்கை, மேலதாளம். 5 வீட்டுக்கார் வந்து ஒரு அரவான் தலை உபயதாரம் எடுத்து பண்ண முடியாது. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு உபயம் பண்ணால் கூட குறைஞ்சபட்சம் பண்ணால் கூட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ரூபா 1 லட்சம் ரூபாய் தான் ஆகும். இப்போ எங்கள் மொத்தத்தில் நாங்கள் உடையார் சமுத்திரம் ஒரு 8 பேர் தான் இருக்கோம். அதனால் எங்களால் ஒரு உபயம் பண்ண முடியாது. அரவான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. இப்போ குழவனாருக்கு ஒரு அரவான் தலை உபயம் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அந்த அரவான் தலைக்கு என்னென்ன செலவு, அது எப்படி பண்ணணுன்றது வடிவமைக்கணும், துரியோதனை எப்படி செய்யணும், அந்த காளி சிலை எப்படி செய்யணுன்றது வந்து அவங்களுக்கு வேலை சுமை குறைக்கிறதுக்காக இப்போ அந்த பட்ஜெட் வந்து அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் மீதிப்படும். இதே வேறு கம்யூனிட்டி கொடுத்தா அந்த 20,000 ரூபாய் அவங்க கைவிட்டு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த மரபினருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உபயம் அப்படி அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஐயா. ஆடம்பரம் கிடையாது, அப்போல்லாம் சிம்பிளாக நடக்கும். ஆடம்பரங்கள்லாம் ஒன்றும் இது கிடையாது. அவங்களும் ஆடுறவங்களும் ஒரு ஆடம்பரமாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். எல்லாமே இதுவாக நடந்துட்டு போகும். இந்த மாதிரி லைட்டு, போக்குவரத்து அது எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே லைட்டு பாரதிக்காரங்க ஒரு லைட் அங்கே வச்சுருப்பாங்க ஆடுற இடத்துல. அது பெட்ரோல் பாக்ஸு, எலக்ட்ரிக்கெல்லாம் கிடையாது. அப்போது பெட்ரோல் பாக்ஸு ஏற்றி வைப்பாங்க, கயத்தில் ஏற்றி மேலே கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு 2 மணி நேரம் ஒரு தடவை அது காற்று அடிச்சுட்டு அந்த லைட் பிரகாசம் லைட் வரத்துக்கு அதை ஓட்டு கட்டி வர அதெல்லாம் அங்கே ஆடுற வழக்கம். இப்போ லைட் வந்தாச்சு, லைட்டில் பைக்கு எல்லாம் அது. அப்போல்லாம் பைக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க குரலே பைக் ஆட்டவே இருக்கும். அப்போது எங்கள் கிராமம் போட்டு செய்யறதுனால இவங்க செய்யறது கூட நம்ம இவங்கள கூட அதிகமாக செய்யணும். இப்போது நைட்டு செஞ்ச உபயம் வந்து மரகோணத்துலேருந்து இட்டுன்னு வந்து அந்த லைட் செட்டிங் போட்டு செஞ்சாங்க. அது 60,000 ரூபாய் அதுக்கு இட்டுன்னு வந்து எடுத்துன்னு போய் செய்யறதுக்கு. எல்லாருக்கும் கூட யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு நல்லா செஞ்சு இருக்குதுன்றதுனால இப்போ வான வேடிக்கை வந்து பாண்டிச்சேரிலேருந்து வர வச்சு வெடிச்சாங்க. நேற்று எஸ்டிமேட்டு எதுவுமே இதுவும் லோக்கல் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி தான். இப்போ யாருமே சிம்பிளாக பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சிம்பிளாக பண்ணாங்க, இப்போ நல்லா எல்லாம் கிராண்டாக பண்ணுறாங்க. எல்லாம் பூத்துறா, பூ அலங்காரம் பண்ணுறது, வான வேடிக்கை நல்லா அதிகமாக செலவு பண்ணுறதெல்லாம் இப்போல்லாம். முன்னெல்லாம் இப்போ வருமானம் எல்லாருக்கும் அதிகம். இப்போது எல்லா கிராமத்தில் விட வருமானம் நல்ல வருமானம். இப்போ அதனால் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தெருக்காரு அதிகம் பணம் வசூல் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. There is also a tremendous sense of competition between the streets as to whose event in the festival was the grandest. And the tension of past fights and past enmities would be constantly simmering below the surface, flaring up suddenly. The flow of the festival seems to embrace all this in its stride, and more such incidents subsided, maybe to be resumed once the festival is over. The venue of the current festival in Kazhiur was again a narrative of a past conflict. There were 2 Dharmaraja Draupadi Amman temples at Kazhiur, one older dilapidated structure and another newer temple, which was the venue of the current festival. தர்மலிங்க உடையாரும் இருந்தாருங்க, அவர் சொந்த லேண்டு. அந்த லேண்டில் அந்த கோயில் அவர் கட்டி பராமரிப்பு பண்ணாருங்க. திருவிழாவுக்கு மட்டும்தான் ஊர் ஆளுங்க போவாங்க தவிர நித்தி வழக்கேற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் அந்த தர்மலிங்க உடையார் வம்சம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புளிய மரம் கொஞ்சம் காலி லேண்டு தானால புளிய மரம்லாம் வச்சு வளர்த்து அவங்க அந்த புளிய மரத்தினுடைய பலனை அந்த மகசூலை அவங்க அனுபவித்தாங்க. அதை வந்து சில ஊர்காருக்கு இது வந்து கோவில் பொதுன்னு நினச்சிட்டாங்க. அவங்க பட்டா லேண்டுன்னு தெரியாத பொதுன்னு நினச்சதுனால இது புளிய மரத்தை ஏலம் விடணும்
அப்படின்னு கொண்டு போகிறப்போ இல்லை இது எங்களுக்கு பட்டா லேண்டுன்னு சொன்ன பிற்பாடு அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க 2 பேருமே. கோர்ட்டு போன பிற்பாடு கோர்ட்டில் தீர்ப்பு வந்து தர்மலிங்கோடைய பட்டா தான் கரெக்டு, அது பிரகாரம் தான் அது அவங்களுக்கு தான் மகசூல் போகும். ஊர் ஜனங்கள் வந்து கோயில் கொண்டாடலாம், விழா கொண்டாடலாம், சாமி கும்பிடலாம், போகலாம் வரலாம், சுற்றி 5 அடி சுற்றி வர்றதுக்கு கேப் விட்டு மறுபடியும் ஊருக்காருக்கு பொது அந்த கோயில் போகலாம் வரலான்னு தீர்ப்பாயிடுச்சுங்க. The fight over the temple was irreconcilable and was taken to court. The man who owned the land on which he had built the temple was able to establish that he was a rightful owner of the land and hence had all the rights to its produce. The court still had to determine as to who legally owned the bronze sculptures in the temple, and the landowner was asked to hand over these idols to judicial custody till the judgment could be made. இங்கே வரதக்குட்டி முதலியார்னு சொல்லிட்டு அவருடைய தகப்பனார், அவர் தான் வந்து அப்போ இங்கே இது தலைவராக இருந்தார். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பேசி இங்கே வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து அந்த விக்கிரகங்கள் மட்டும் இங்கே இருந்தது. ஜட்ஜி வந்து அமீனா அமிச்சிட்டார், அந்த விக்கிரகங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டியது தீர்ப்பு முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமீனா வந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த வண்டியில் வச்சு குளக்கரை வரலாம் ஒரு 100 கஜம் போயிடுத்துங்க. போன ரொம்ப 2 பெண்கள் மேலே தெய்வம் வந்து ஓடி அந்த மாட்டை பூட்டை தெரிச்சு விட்டுட்டு இவங்களே வண்டி இழுத்து வந்தாங்க. இழுத்து வரப்போ அந்த அமீனா கடானை கழட்டிட்டான். கடானி கழட்டியும் ஒரு 50 கஜ தூரம் அந்த வண்டி சக்கரம் விழாமல் அந்த விநாயகர் கோவில் வந்ததுங்க. வந்துட்டு அந்த 2 பெண்களும் அந்த விக்கிரகம் எடுத்து கோயிலில் வச்சுட்டு அப்புறம் கோவிந்தான்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு அமீனா சொல்லியாச்சுங்க, இது மாதிரி அந்த கோயில் நடந்த சம்பவம் நடந்தது, ஆகையெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாத மாதிரி தெரியுதுங்க எனக்குன்னு. அப்போ ஜட்ஜி சொல்லிட்டாரு, அந்த ஊர் தெய்வங்கள் வெளியே விட்டு வெளியே வர விரும்பலை, ஆகையெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அந்த சாமி எத்தும் அங்கே வச்சதுனால சரி இந்த இடத்துல நாம் கோயில் கட்டலாம் வானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்த பெரியவர்கள்லாம் எல்லாமே சேர்ந்து வந்து அந்த இடத்துல கோயில் கட்டி ஆரம்பித்தாங்க. As idols were being taken out of the village, the oracle in the village suddenly went into a trance and declared that she would not let the idols leave the village. The landlord just withdrew from the fight and handed over the idols to the village, which are currently installed in the new temple. This gesture by the landowner again restored peace in the village, and the court case was withdrawn amicably by both parties concerned. Every day on the festival, one could see on the sideline numerous minor altercations between the participants. None led to anything serious, and the flow of the festival itself was not interrupted. The Mahabharata festivals of Tamil Nadu would start usually on a leisurely note, with only storytelling sessions being conducted in the afternoon. The storytellers would start narrating the epic from way before the crucial antagonists, Pandavas and the Kauravas, were born. They start their narration virtually from the birth of time or of the world as we know it. What they're doing is presenting their audience with both the context of the Great War and the performance that they're currently engaged with. The epic in these festivals is just not listened to or seen as theatre, but is inscribed into the very landscape and the individual bodies of its participants. The narratives of the epic performed as village rituals play an important function in this respect. Each of these village rituals has a dual function, both of transforming the village itself to the location of the event being performed and also of transporting the audience to the time of the event. The rituals are actually markers of time in these festival villages, and the mood of the festival itself changes as the narrative proceeds to its inexorable end. To reiterate this idea, the Mahabharata in these festivals is not a recounting of a war fought elsewhere, but is inscribed in the here and now. It also becomes a reflection of the battles each member of the audience has to wage within over their entire lives. The epic is also not performed in its entirety, and reuniting the whole is the responsibility of each individual member of the audience from the fragmented performance presented to them. Each individual would have seen multiple renditions of the same episode
in different festivals and would hence have a cumulative memory of the epic itself. This cumulative memory would also include a memory of them watching the same episode earlier in their lives. By remembering the epic, one also remembers oneself, reflects on oneself. No single character of the epic other than Draupadi and Krishna are privileged, and each are seen as heroes in their own right, albeit flawed. The Kattekaran, the Sutradhar, or the stage director would constantly remind the audience of this and would critique the principal protagonists of each particular episode. This fact, combined with the fact that in the village rituals, the people don on roles of multiple characters of the epic, gives the audience a multi-dimensional, multivocal, almost polyphonic perspective of the epic.